சனி இருந்தால் அவர் வந்து குறுக்கு புத்தி உள்ளவர், மந்த புத்தி, அவர்கிட்ட இருந்து ஒன்றுமே நம்ம வாங்க முடியாது, அமுக்கோழி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சொன்னேன். சில பேர் பார்த்தீங்கன்னா படுத்த உடனே தூங்கிடுவாங்க, பேசுகிற மாதிரி இருக்கும், கண்ணு முழிச்சுக்கிட்டே இருக்கும், நான் தூக்கமாக இருப்பாங்க. சில பேருக்கு தூக்கமே வராது. அப்போ அவங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறது தீராத கடன். இதுதான் ரொம்ப இதாக அமைப்புங்க. வாழ்நாள் பூரா அவர் கடன் இருக்குங்க. அது சுப கடனா அசுப கடனான்னு இருக்கிறது. சுப கடன்னா அப்போ 6ஆம் பாவத்தில் சனி செவ்வாய் ராகுலாம் இருந்தால் கடன் வாங்கி அவஸ்தைப்படுவார்னு நிச்சயமாக சொல்லிடலாம். ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. எனது முதன்மை பேராசான் மதிப்பிற்கினிய ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குருவணக்கம். உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற அஸ்ட்ரோ தமிழா யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். வாழ்க பல்லாண்டு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு பார்த்தீங்கன்னா கடன், சுபக்கடன், அசுப கடன், தீரும் கடன், தீராத கடன், இதை பற்றி தாங்க விளக்க போறோம். கடன்பட்டார் நஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படிங்கிற பழமொழி கடனுடைய அவஸ்தையை குறிக்கும். கண்டிப்பான பழமொழி. அப்ப ஜோதிடத்தில் 12 பாவங்களும் அவசியம், 9 கிரகங்களும் அவசியம். நட்சத்திரத்தில் எந்தவித பலனும் இல்லைங்க. நட்சத்திரம் வந்து நமக்கு என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறத அறிவிற்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த நட்சத்திரம் தெளிவாகவே ஒவ்வொரு வீடியோலையும் நான் பதிவு செய்கிறேன். இப்போ பூரம் நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்தாங்கன்னா சுக்கிர தசையில் பிறந்திருக்காங்கன்னு அர்த்தம். சுக்கிர தசையில் 20 வருஷமா 10 வருஷமா 5 வருஷமா அப்படிங்கிற அமைப்பெல்லாம் வரும். 5 வருஷம் முழுசா இல்லை, 4 வருஷம் 7 மாதம் 3 நாள், ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பில் அவருடைய பருவத்துக்கு தக்கன இப்போ ஜாதகம் பார்க்க வரும் பொழுது என்ன தசாபுத்திகள் ஓடுதுங்க பார்க்கறதுக்கு அவசியம் இல்லையா? அப்போ சந்திரனுக்கு தான் சார அமைப்பு தேவை, மற்ற கிரகங்களுக்கெல்லாம் கிடையாதுங்க. மற்ற கிரகங்கள் வந்து ஒவ்வொரு கிரகங்கள் ஒளிக்கலப்பு செய்கிறது தான் ஒரு சம்பவங்களை நடத்தும். ஒளிக்கலப்பு அப்படின்னா பக்கத்து ராசியில் இப்போ 12 கட்டம் இருக்குது, அதில் கோடுகள் போடுறாங்க. இது வந்து நம்மளை வந்து கிரக நிலைகளை அறிவுறுத்த போடப்பட்ட கற்பனையான கட்டம். வானத்தில் வந்து சுவர்கள்லாம் கிடையாது கண்டிப்பாக. அப்போ ஒரு கட்டத்தில் எல்லா கிரகங்களும் சேர்ந்திருந்தாலும் இணையாமல் இருக்கிற அமைப்பு உண்டு. பக்கத்து ராசியில் இருந்தாலும் இணைவு அமைப்பு உண்டு. அதாவது பாகை ரீதியாக ஒரு கட்டத்துக்கு 30 பாகை இல்லையா? 12 36 360 டிகிரி இருக்குல்ல. இப்போ 5 டிகிரியில் சூரியனை சுக்கிரன் வந்து சேர்ந்துட்டார் வச்சுங்களேன். சூரியன் சுபத்தன்மை அடைகிறார் அப்படின்னு அர்த்தம். குரு பார்த்துட்டாருன்னா சூரியன் வந்து சுக்கிரனாலையும் குருவாலையும் சுபத்தன்மை அடைகிறார் அப்படின்னா அவங்க அப்பா வந்து சத்தானவர் சொல்லிடலாம். எப்போ 9ஆம் இடத்தையும் பார்க்கணும். ஜோதிடத்தில் தெளிவாகவே பேசக்கூடிய குருநாதருடைய சிசி. அப்ப 9ஆம் பாவத்தை பார்க்கணும், ராசிக்கு 9ஆம் இடத்தையும் பார்க்கணும், சிம்ம வீட்டையும் பார்க்கணும். அப்பதான் சொல்ல முடியும். எடுத்தோம் கவித்தமும் சொல்ல முடியாது. ஒரு வார்த்தையில் ஒரு ஜோதிடர் வந்து ஒரு பலனை சொன்னார்னா அவர் ஆழ்நிலையா போகவில்லை அப்படின்னு அர்த்தம். கண்டிப்பா சொல்லிடலாம். அப்ப 9 கிரகங்கள் 12 கட்டங்கள் எல்லாம் சம்பந்தப்படும் பொழுதுதான் ஒரு சம்பவம் நடக்குதுங்க. இப்ப நம்ம எடுத்துக்கிற தலைப்பு கடன், சுபக்கடன், அசுப கடன், தீரும் கடன், தீராத கடன். இப்ப கடனுக்கு நேரடியாக பாயிண்ட்டுக்கு வந்துருவோம். 6ஆம் இடம் தாங்க. ஒவ்வொரு கட்டம் இருக்கு இல்லையா? 6ஆம் இடம் கடன், நோய், எதிரியை குறிக்கக்கூடியது. கடன் வருமா, நோய் வருமா, எதிரி வருமாங்கிறது வேற வீடியோக்கள் வரும். ஒரு வீடியோவில் ஒரு விஷயத்தை மட்டும் நிறுத்தி நிதானமாக சொன்னால் நீங்களும் சோசியல் ஆயிடுவீங்க. ஒரு 4-5 வீடியோவில் பார்த்தா என்னோட பார்க்குற வாடிக்கையாளர் அப்படி தான் சொல்லுவாங்க. ஜோதிட ஆர்வத்தையும் தூண்டுறீங்க, நல்ல பலனும் சொல்கிறீங்க. அப்படித்தான் ஒரு விஷயத்தில் இருக்கணும். எந்த விஷயத்தில் நம்ம இருந்தாலும் சரி, மருத்துவராக இருந்தாலும் ஆசிரியராக இருந்தாலும் நுட்பமாக போகணும், செய்கிறத திருந்த செய்யணும். அதுதான் என்னுடைய குறிக்கோள். அப்போ 6ஆம் பாவம் கடனை மட்டும் எடுத்துக்கிடுவோம். கடன் இப்போ தவறுமா சொல்கிறாங்க. 6ஆம் இடத்துல குரு இருந்தால் கடனே இருக்காதுன்னு நான் எத்தனையோ புஸ்தகங்களில் படிச்சிருக்கேன். கையேட்டு புஸ்தகங்களில், விளக்க புஸ்தகங்கள்னு அர்த்தம். மூல நூல்கள்லாம் பராசர மகரிஷி எழுதியது, வராக மிகிரன் எழுதியது. இந்த மாதிரி அதாவது முற்காலம் 3 காலம் உணர்ந்த அந்த தவ முனிவர்கள் அவங்களுடைய நூல்கள் தான் வடமொழியில் இருக்குங்க. அதை தமிழாக்கம் பண்ணியிருக்காங்க. அதுதான் மூல நூல். மற்றபடி நானும் சோசியர்னு சொல்லி அறகுறையாக எழுதுறாங்க பாருங்க. 10ல் சூரியன் இருந்தால் அரசு வேலை, லக்கணத்தில் சனி இருந்தால் இது சுயநலவாதி. நான் தான் சொன்னேன், சனி இருந்தால் அவர் வந்து குறுக்கு புத்தி உள்ளவர், மந்த புத்தி, அவர்கிட்ட இருந்து ஒன்றுமே நம்ம வாங்க முடியாது, அமுக்கோழி சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொன்னேன். அதுக்கு விதிவிலக்கு இல்லையா? இப்படிலாம் இருக்குது. அப்ப அந்த 6ஆம் பாவத்துல குரு இருந்தா கடன் வளருமுங்க. குரு வந்து வளர்ப்பார். ஒரு குரு வந்து முழு சுபக்கிரகம். விஞ்ஞானப்படி சூரியன்ட்ட இருந்து வாங்குற ஒளியை ரிஃப்ளெக்ட் பண்ணுவார். எப்படி? 2 மடங்கா ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய கிரகம். குரு பார்த்தால் கோடி நன்மை, தோஷங்களை பூரா போக்குவாருங்க குரு. அப்படிப்பட்ட குரு எங்கே இருந்தாலும் வளர்ப்பார்ல. லக்கணத்தில் இருந்தால் குணத்தை வளர்ப்பார், 2ஆம் இடத்துல இருந்தால் வருமானத்தை வளர்ப்பார், ஆசிரியர் தொழில் அமையும், சொல்லிக் கொடுக்குற ஆசான் வரும். 3ல் இருந்தால் அவருக்கு சகோதரர் நல்லா இருக்கும், அவருக்கு பாசம் இருக்கும். 4ல் இருந்தால் தாயார் நல்லா இருப்பாங்க, சுகமாக அனுபவிக்க போகிறார், வாகனம் அமையும் சொல்லிடலாம். அது மற்ற விஷயங்களை சேர்த்து பார்க்கணும். வாகனத்தில்
இடத்துக்கு சுக்கிரனையும் பார்க்கணும். 5ஆம் இடத்துல இருந்தால் நல்ல குழந்தை. ஆனால் காரகோ நாசஸ்னு ஒன்று இருக்குது, அது வேற விஷயம். 6ல் இருந்தால் கடன் வளரும், 7ல் இருந்தால் நல்ல வாழ்க்கை துணை, 8ல் இருந்தால் ஆயுள் கூடும், அதிர்ஷ்டம் உண்டு, 9ல் இருந்தால் பாக்கியங்கள் கிடைக்கும், இறை அனுபவங்கள் கிடைக்கும், 10ல் இருந்தால் தொழில் செய்வார், ஏதோ ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டே இருப்பார், 11ல் இருந்தால் மூத்த சகோதரம் இருப்பாங்க கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட முடியாது. செவ்வாயை பார்க்கணும். ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்றேன் பாருங்க. 3 விஷயங்கள் பார்த்தா தான் ஒரு உருப்படியா சொல்ல முடியும். 11ல் குரு இருக்கு, மூத்தவங்க இருப்பாங்கன்னு சொன்னா செவ்வாய் சனியோட சம்பந்தப்பட்டுட்டாருன்னா 3ஆம் இடம் கெட்டு போச்சுன்னா அண்ணன் பிறந்திருப்பாரு, அற்ப வயசுல போயிருப்பாரு, கருவுல கலைஞ்சிருக்கும், இதெல்லாம் நான் சொல்லுவேன். அப்ப அற்புதம் பாங்க. அப்ப அந்த வெளிச்சத்தோட இருட்டுடைய அளவுகளை பார்த்தா தான் ஜோதிடத்துல பலனை சொல்ல முடியுங்க. 12ஆம் பாவம் வெளிச்சமான வெளிநாடு போவாரு, ஒரு இடத்துல இருக்க மாட்டார், அலைஞ்சிக்கிட்டே இருப்பாரு, நல்லா தூங்குவார். சில பேர் பார்த்தீங்கன்னா படுத்த உடனே தூங்கிடுவாங்க, பேசுற மாதிரி இருக்கும், கண்ணு முழிச்சுக்கிட்டே இருக்கும், நான் தூக்கமா இருப்பாங்க. சில பேருக்கு தூக்கமே வராது. அப்ப அவங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறது ஜாதகத்தில் இருக்கும், அதையே உலட்டிக்கிட்டே இருப்பார். தசாபத்திக்கு தகுந்தவாறு எப்படி ஒவ்வொரு பலன் சொல்றேன் பாருங்க. அப்ப இப்ப 6ஆம் பாவத்தை எடுத்துக்கிறோங்க. 6ஆம் பாவத்துல குரு இருந்து எப்பவுமே நீங்க புரிஞ்சுக்கிறீங்க, நான் சொல்லாமலே லக்னம் வலுவா இருக்கணும், அந்த ஆள் நல்லா இருக்கணும். ஒரு நபரை பேசுறோம்னா நல்லபடியா இருக்கணும். அவர் 10ஆம் பாவம் வெளிச்சமா இருந்து தொழில் செய்யறாரு, 6ஆம் பாவம் வெளிச்சம் வந்துருச்சு, கடன் வாங்கி தொழில் செய்யறாரு, முடிஞ்சா சுபக்கடன். கடன் பொதுவானது 6ஆம் பாவம் சொல்லிட்டேன். சுபக்கடனுக்கு வந்துடணும்ல, சுபக்கடன். அசுபக்கடன் 6ஆம் இடத்துல சனி மட்டும் இருந்தால் கடன் வாங்க மாட்டாரு. நல்லா தெளிவா பாருங்க. 6ஆம் இடத்துல இருள், சனிங்கிறத ஈஸ்வரன் எடுக்கக்கூடாது. இருள், ஒரு இருட்டு 6ல் இருக்கு, சனியோ ராகுவோ தனிச்சு இருக்கணும். இதில் இதை நீங்க நல்லா கவனிக்கணும். அந்த இடத்துல அந்த இருட்டு வந்துருச்சுன்னா கடன் வாங்க அவருக்கு வாய்ப்பே இருக்காது. அதே நேரத்தில் இன்னமும் நான் சென்சிட்டிவா சொல்றேன், குருநாதரோட அருள்னால அவர் கடன் வாங்குறதுக்கு அவருக்கு தேவைப்படுதா, கடன் வாங்கி கட்ட முடியாதுன்னு ஒரு அவருக்கு தாழ்வு மனப்பான்மை இருக்காங்கிறது சொல்லிடலாம். அவர் சத்தான ஆள் இல்ல, குடும்ப சூழ்நிலை காப்பாற்றணும், கடன் வாங்கிடுவார். சத்தான ஆளா இருக்காரு, இருக்கிறதுலேயே போட்டு சில பேர் பார்த்துருக்கீங்களா, சின்ன கடையாத்தான் வச்சிருப்பாங்க, ஆனா காம்ப்ளெக்ஸா கட்டி விடுவாங்க. சின்ன பொருள்ல அவருக்கு புதனும் நல்லா இருக்கும், எப்படி வியாபாரம் பண்றது, வாடிக்கையாளர்கிட்ட எப்படி பேசுறது, அதையும் தெரிஞ்சு வச்சிருப்பாரு. அவருடைய தசாபுத்திகளும் நல்லா இருக்கும். அப்போ அவர் கடனை வாங்க மாட்டார். இப்படிலாம் இருக்குங்க. ஒவ்வொரு விஷயமும் தெளிவாக சொன்னோம்னா ஜோதிடமே இல்லைங்கிறவங்கெல்லாம் உதரம் கட்டிடலாம். கண்டிப்பான முறையில் ஜோதிடம் உண்மையான விஷயம், தெய்வீகமான விஞ்ஞான கலை. அப்போ அந்த சனி இருந்துருச்சு, கடன் வாங்க மாட்டார். அசுப கடனுக்கு வர்றேன். 2வது டாபிக், கடன், அசுப கடன், சுபக்கடன், தீரும் கடன், தீராத கடன். இப்ப அசுப கடன் 6ஆம் இடத்துல ஒரு இருட்டு வந்தா கடன் வாங்க மாட்டாரு. நான் சில புத்தகங்கள்லாம் வாங்கி படிக்கும் போது அங்கே 2 இருட்டு இருந்தா சுத்தமா வாங்க மாட்டாருன்னு அவங்க எழுதியிருப்பாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஒரு சமையல் செய்யும் பொழுது ஒரு அளவுக்கு சூடு சாப்பிடலாம், இன்னும் சூடு பார்க்கணும்னா நல்லா வேகம்னு அர்த்தமா, இன்னும் சூடுனா கருகி போகும். அதே மாதிரி தான் ஒரு லெவலுக்கு மேலே படக்குன்னு பாவத்துவம்னா கெடுதல். அப்போ 6ஆம் பாவத்தில் சனி செவ்வாய் ராகுலாம் இருந்தால் கடன் வாங்கி அவஸ்தைப்படுவார்னு நிச்சயமா சொல்லிடலாம். அதுல மற்ற பாவங்களையும் பார்க்கணும். நான் சொல்றது பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தையில் இல்லை, அவர் தொழில் அமைப்பும் சரியில்லாமல் இருக்கணும். கடனே வாங்கிடுறாரு அதிகமாக. சில பேர் பார்த்தீங்கன்னா தொழில் செய்வாங்க, 50% பூரா எதிரி அதை வாங்கினவர்கிட்ட கொடுத்துருவாங்க, இவருக்கு 50% கிடைக்கும். அதுவும் தேவையில்லாத விஷயம். ஆனால் அவருடைய தலையெழுத்து அதுதான், கடன் வாங்காமல் செய்ய முடியாது. திறமையான ஆளாக இருப்பார், யோகம் இல்லை, கடன் வாங்கி தொழில் செஞ்சு அவருக்கு 50% கொடுத்துட்டு போயிடுவார். அப்போ 6ஆம் இடத்துல சனி செவ்வாய் ராகு 3 கிரகங்கள் பாவத்துவம் இருந்தா வீண் கடன். இன்னொருத்தர் வருவார், நண்பரை எனக்கு கொஞ்சம் கடன் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லுவார். வஞ்சகனும் வந்து கேட்பாரு, நடிச்சு கேட்பாரு, இவர் வாங்கி கொடுப்பாரு, ஓடி போயிடுவான். அல்லது நல்லவராக இருந்தாலுமே நொடிச்சு போவார். என்ன செய்ய முடியும்? அப்போ வீண் கடன் வந்துடுறதா, அதுதான் வீண் கடன். சுபக்கடன் ஏற்கனவே சொல்லிட்டேன். 6ஆம் இடத்துல வெளிச்சப்பட்டால் தொழில் ஸ்தானம் நல்லா இருந்து அவருக்கு யோகமான தசாபுத்தி இருந்தால் தசாபுத்தி கடன் வாங்கி தொழில் செய்வார். 100 ரூபா கிடைச்சா 20 ரூபா வட்டி கட்டுவார். ஒன்றும் கோளாறா போக போகிறது இல்லை. அவருடைய ஜென்மாவே அப்படித்தான் விதிக்கப்பட்டது. அவர் மறுக்கவே முடியாது. எதையுமே ஜோதிடத்தில் உள்ளதை மறுக்கவே முடியாதுங்க. கண்டிப்பான முறையில் மறுக்கவே முடியாது. வெளிச்சம் இருட்டு தான், திரும்ப சொல்கிறேன். இப்போ தீரும் கடன். சரி, இதில் 2 விதம் இருக்குங்க. ஒருத்தர் தொழில் நல்லா செய்கிறாரு, கடன் வாங்கி தொழில் செய்கிறாரு, அவருக்குமே தீர்ந்துடும் கடன் ஒரு நிலையில். இன்னொருத்தர் வீண் கடனாக செய்கிறாரு, இன்னொருத்தருக்கு வாங்கி கொடுக்குறாரு, தேவையில்லாத பொருளை அடுக்கிறாரு, அவர்கிட்ட யூகம் இருக்காது. மழை நேரத்தில் உப்பை கொண்டு விற்கிற கதையாக செய்வார், காத்தடிக்கிற நேரத்தில் மாவை விற்கிற கதையாக செய்வார். அப்போ கடன் அதிகமாக வாங்குவார், அவஸ்தைப்படுவார். அவருக்கு தீர்வு உண்டு. இந்த இடத்துல நல்லா கவனிங்க. 6ஆம் இடம் கடனை கொடுத்தால் 6க்கு 6, 11ஆம் இடம் தீர்க்கும். 6ஆம் இடம் எண்ணி பாருங்க, 6ஆம் இடத்துக்கு 6, இதுக்கு பேர் பாவத் பாவகம் அப்படின்னு அர்த்தம். இதில் தான் ஜோதிடமே இருக்கு. ஒரு தீய கிரகம் அவர் வீட்டுக்கு 8ல் மறையும் பொழுது, 6ல் மறையும் பொழுது அந்த தீய பலனை செய்ய முடியாத தன்மையை அதை அடையும். இதில் தான் ஜோதிடமே இருக்கு. சும்மா இப்படி சுற்றி வந்தாலும் பலன் பார்க்க முடியாது. பாவத் பாவகம் 6ஆம் இட கிரகம் 6க்கு 6ல் மறைஞ்சு 11ஆம் இடத்துடைய தசாபுத்தி வரும் பொழுது ஒரு நல்ல விஷயத்தை பேசுவோம். கடனை வாங்கி தொழில் செய்கிறவர் அக்கறையோடு நல்லா வளர்ந்துருவார். இனிமேல் நமக்கு கடனே வேணாம், இருக்கிறது போகும் அப்படிங்கிற அமைப்பில் அவர் ஜாதகத்தில் பேராசை கொண்டவராகவும் இருக்க மாட்டார், மன நிறைவு கொண்டவரும் இருப்பார். அப்போ அவருக்கு கடன் அழியும். 11ஆம் பாவம் தசாபுத்தி வரும் பொழுது அதுக்கு காலங்கள் ஆகலாம்.
5 வருஷம் ஆகலாம், 10 வருஷம் ஆகலாம், கடைசி காலம் கூட ஆகலாம். எப்போ வரும்னு சொல்ல முடியாது. அந்த தொடர்பு வரும். சரி, தீய கடன் ஒருத்தர் மாட்டிட்டு முழிக்கிறாரு, வாங்கி தொழிலை செஞ்சு வட்டியாக கட்டுறாரு. சில இடத்துல பார்த்தீங்கன்னா 20 ரூபாய் எடுத்துக்கிட்டு 80 ரூபாய் வட்டி கொடுப்பாங்க. அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். அப்போ கர்மான்னு ஒன்று இருக்கு, அது செய்யாதேன்னு நம்ம ஜோதிடர் சொல்ல வேண்டிய கடமை. அது மேலே செய்யாதியா, இறைவன் அதுக்கு மேலே அவருடைய பிராப்தம். நம்ம செய்கிற கடமை செஞ்சிடணும், பலன் வேறு. அப்போ அங்கே அவருக்கு தீரும். எப்போ 11ஆம் இடம் வெளிச்சம் வரும் பொழுது எப்படி தீரும்? அண்ணன் மூலமும் கொடுப்பாங்க. 11ஆம் இடம் மூத்தவர் இல்லையா? அப்போ செவ்வாய் நல்லபடியாக இருந்தால் சரி, புத்தி இல்லாதவன் பொழைச்சி தவறாக போயிட்டான், நம்ம தீர்த்து விடுவோம் அப்படின்னு அந்த அண்ணன் காசை கட்டி அவரை ரிலீஸ் பண்ணுவார். அப்போ தீரும் கடன் வந்துருச்சா? தீராத கடன் இதுதான் ரொம்ப இதாக அமைப்புங்க. வாழ்நாள் பூரா அவர் கடன் இருக்குமுங்க. அது சுப கடனா அசுப கடனான்னு இருக்கிறது. சுப கடன்னா தொழில் கடைசி வரைக்குமே அவருக்கு ஆர்வம் இருக்கும். அவருடைய லக்கணம் இருக்கு பாருங்க, அந்த லக்கண புள்ளி தொழில் சம்பந்தப்பட்டது கனெக்ட் ஆயிடுச்சுன்னா வீட்டை கூட சில பேர் பார்த்தீங்களா, காலகாலத்தில் போயிடுவாங்க, சாமி கூட கும்பிட மாட்டாங்க, மனசில் நினச்சிட்டு போயிடுவாங்க. தொழிலை நல்லா பண்ணிட்டு சாப்பிட வருவாங்க, பேருக்கு சாப்பிடுவாங்க, தொழில் சிந்தனையாகவே இருக்கும். திருப்பி போவாங்க, நைட்டு தான் வருவாங்க. அப்போ தொழில் சிந்தனையாக இருக்கிறவர்களுக்கு இன்னும் நம்ம காசை சேர்க்கணும் அப்படியே போய்கிட்டு இருப்போம். அதுவும் தவறு. ஜோதிடத்தில் அது அப்படி இருக்கக்கூடாது. அதாவது சம்பாதிக்கிறது எதுக்கு? அப்படியே சேர்த்து வச்சுட்டே போகிறதுக்கா? அது அனுபவிக்கிற தன்மையும் இருக்கணும். அப்படிப்பட்டவங்களுக்கு கடைசி வரைக்குமே அது தீராது. 11ஆம் பாவம் இருட்டு அடிச்சிருக்கும். அப்போ கடன் வாங்கிக்கிட்டே இருப்பார், கீழே போக மாட்டார். இவருக்கு கடன் கொடுத்தவன்னு வாழ்வார், இவரும் வாழ்வார். அப்படி போய்கிட்டே இருக்கும். காலம் பூரா தீராத கடன். இது பெரிய கர்மாங்க. 6ஆம் பாவம் கெட்டு போய் அவர் லக்னாதிபதி, லக்னமும் ஓரளவு லக்னாதிபதி கெட்டு போனால் அவரே சரியில்லாதவர் தானே, அப்புறம் எப்படி கடன் வாங்குவார்? அதுவும் ஓரளவு சுபத்தன்மை அடைஞ்சு தொழில் ஸ்தானம் ஓரளவு இருக்கும். இங்கே மெயினான பாயிண்ட்டு லாபஸ்தானம் டேமேஜ். லாபஸ்தானம் டேமேஜ் ஆச்சுன்னா ஓட்ட சட்டியில் தண்ணி பிடிக்கிற மாதிரி சல்லுன்னு பிடிச்சிட்டே இருப்பாங்க, கீழே போய்கிட்டே இருக்கும். அப்போ லாபம் இல்லைங்கிற போது கடன் கட்டுவார். கடைசி வரைக்குமே அந்த 6ஆம் பாவத்துடைய தொடர்புள்ள தசாபத்திகள் அவருடைய கர்மாப்படி தொடர்ச்சியாக வருமுங்க. இதாங்க அர்த்தம். ஒரு யோக ஜாதகத்தில் யோக தசை அடுத்தடுத்து வரும். அவர் அரசு வேலையோ எதாக இருந்தாலும் சரி அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். சரி, பார்த்தீங்களா? சரியில்லாதவங்களுக்கு அந்த அவயோக தசா தொடர்ச்சியாக வரும். கடைசி வரைக்குமே அவர் கடனில் இருப்பார். நல்ல கடனில் கடைசி வரைக்கும் இருக்காரா, அசுப கடனில் கடைசி வரை இருக்காரா அப்படிங்கிற அமைப்புலாம் அதில் வருங்க. அப்போ தசாபத்திகளை எடுத்த உடனே ஜாதகத்தை பார்த்தா இவர் இப்படித்தான் வாழ்வார்னு உறுதியாக சொல்லிடலாமுங்க. அவருடைய எண்ணங்கள், அவருடைய செயல்கள், அவர் என்ன தொழில் செய்வார், வேலையா தொழிலா, இப்படிலாம் இருக்குங்க. இந்த அஸ்ட்ரோ தமிழா யூடியூப்பில் அடுத்தடுத்து பல வீடியோக்கள் தருவேன், நீங்கள் பாருங்கள். முதல்ல ஜோதிடத்தை உணருங்கள். அப்புறம் தனிப்பட்ட முறையில் என்னுடைய நம்பரை நீங்கள் எடுத்துகிட்டு இதில் ஸ்க்ரீன்லேயே வரும். உங்களுக்கு என்ன விஷயங்கள் தேவைப்பட்டாலும் தெளிவாக இதுதான் இப்படித்தான்னு கிரக விளக்கத்தோட பலன்களை நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலைஞனார் நிலைங்க வேந்தன் அப்படிங்கிறது சொல்லி வச்சுருக்காங்க. நம்ம கர்மா என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிறோமுங்க. மைனஸாக இருந்துச்சுன்னா பெரும்பாலும் அதை எதிர்த்து வாழ பழகணும். கஷ்டம்தான், ஆனால் கடவுளை வணங்கிக்கிட்டு அந்த மாதிரி செஞ்சோம்னா அந்த கிரகத்துடைய தாக்குதலிருந்து நம்ம தப்பிக்கலாம் கண்டிப்பான முறையில். வாழ்க்கைக்கு வழிகாட்டி தான் ஜோதிடம்னு சொல்லி இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.